Hi and hello guys. Welcome back to W2S Academy from NEET and JEE Coimbatore, and this is your Prem Kiran and you're watching class 10 science light lesson. So இன்னும் பார்ட்ஸ் போயிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பார்ட்ஸ் பக்கம் போகும் அப்படின்னு தோணுது. லைக் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த லெசனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ செலக்டிவாக இல்லாமல் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மெட்ரிக் அப்படின்ட்டு இல்லாமல் கம்ப்ளீட் பேக்கேஜாக நான் கொடுக்குறோம். ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா யார் யாரெல்லாம் நீட் ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் போர்டு எக்ஸாம் பார்க்குறவங்க நீங்கள் அந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், W2S அகாடமியில் நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் கான்செப்ட் பேசிஸில் படிக்கணும், மக்க படிக்கக்கூடாது, ப்ராப்ளம்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்கூலில் எதெல்லாம் நடத்தலையோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அண்ட் W2S Academy for NEET and JEE is the right place for you guys. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஆன்லைன் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் அப்ளை இட். மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 days வில் பி ஹேவிங் அண்ட் டெமோ கிளாஸ். ஸோ அந்த டெமோ கிளாஸில் நாங்கள் நடத்தக்கூடியது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அண்ட் தென் யூ கேன் கன்ஃபார்ம் யூர் சீட் பை பேயிங் த ஃபீஸ். அண்ட் எங்களை பற்றின ஃபீட்பேக்ஸ் தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பேசின ஃபீட்பேக் எல்லாமே நாங்கள் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். பிகாஸ் இட் இஸ் நாட் லைக் பை கிவிங் அண்ட் கலர்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் தேர் ஃபீட்பேக். ஸோ இது நீங்கள் கூகுள் ரிவ்யூவில் எங்களோட பேஜில் போய் பார்க்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் கோ அண்ட் விசிட் ஆர் இது ஃபீட்பேக் வீடியோஸ் இந்த யூடியூப். ஃபைன். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரிஃப்ராக்ஷன் அதெல்லாம் பார்த்தாச்சு. அந்த ரிஃப்ராக்ஷனோட நேச்சுரல் ஃபினாமினா என்னென்னலாம் நடக்குது அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதே டாபிக் கூட நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெயின்போ. ஸோ ரெயின்போனாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது கலர். என்ன கலர்? விப்ஜிஆர். விப்ஜிஆர்னா என்ன? ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன? எல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் visible light according to their wavelength or frequency, it is called as an இது என்னதுப்பா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது ரெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகும், வயலட் வந்து பயங்கரமாக பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம இங்கே வரலாம். ரெயின்போ எப்போ ஃபார்ம் ஆகும்? கண்டிஷன் என்ன அப்படின்னா சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே ரெயின்போ ஃபார்ம் ஆகும். சன் இருக்கக்கூடிய டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்குல்ல, லைக் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அந்த வாட்டர் ட்ராப்லெட் ஒன்னொன்னும் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ப்ரிசம். இப்போ இது ஒரு வாட்டர் ட்ராப்லெட். இந்த வாட்டர் ட்ராப்லெட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ப்ரிசம். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்னா சன்லைட் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்டுக்குள்ள உள்ள என்டர் ஆகுறப்போ இந்த கவுண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னதுப்பா? ரிஃப்ராக்ஷன். இது இதே ஆர்டரில் இது ஒரு டைம் என்சிஆர்டியில் ஹார்ட்ஸில் இது கேட்டிருக்காங்கப்பா. ஆர்டர் ரிஃப்ராக்ஷன். ஓகே, லைட்டு ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சு, அதாவது பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே பாருங்க மறுபடியும் இன்னொரு டைம் உள்ளுக்குள்ளே போய் படுது. இதுக்கு பேர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆர் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் ஆர் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே தானே? மோஸ்ட்லி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் போட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது பாருங்க. உள்ளுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு ரிஃப்ராக்ஷன் பாருங்க இங்கே வர்றப்போ. ஸோ எகெயின் ரிஃப்ராக்ஷன். ஓகே. அண்ட் கடைசி எனக்கு வெளியே வர்றப்போ ஒயிட் கலர் லைட் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எனக்கு இங்கே வருது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பர்ஷன். ஸோ மொத்தமாக என்னென்னலாம் நடக்குது? ரெண்டு ரிஃப்ராக்ஷன், ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல், இது ரிஃப்ளெக்ஷன்ப்பா. ஆர்னு வரனால ரிஃப்ராக்ஷன் போட்டாதீங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் டிஸ்பர்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இது கேட்குறாங்கப்பா, கன்ஃபார்மாக கேட்குறாங்க. ரெண்டு ரிஃப்ராக்ஷன், ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஒரு டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன்னா என்ன? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு வேரியஸ் 7 colors according to their wavelength or frequency, it is called as an dispersion. What is refraction? Bending of light rays when it travels from one medium to another. So காத்துல இருந்து அது எதுக்குள்ள போகுது? வாட்டர் டிராப்லெட் வாட்டருக்குள்ள போகுது, அதனால it bends. ஓகேவா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? சேம் மீடியம்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கும் உங்களுக்கு நான் பிக்சர் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்லேயே நான் காமிச்சேன். ஓகேவா? லேசர் லைட் எப்படி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது அது வேணா உங்களுக்கு நான் சிமுலேஷனில் நான் காமிச்சேன்.
ஓகேவா? ஃபைன். ஸோ ரெயின்போ ஃபார்ம் ஆகுறதுக்கு கண்டிஷன் என்ன? சன்னுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல தான் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா, இது ஃபார்ம் ஆகும். காத்துல வந்து ஆட்ரோ ஐ மீன் இது ஏர் வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ கொஞ்சம் இந்த மழை காலத்துல தான் இதாகும். ஏன்னா ஈச் வாட்டர் டிராப்லெட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரிசம். ஓகேவா? ஸோ அந்த குட்டி குட்டி வாட்டர் டிராப்லெட்ல இந்த லைட் போய் படுறதுனால தான் நம்மளுக்கு இது ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக ரெயின்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா செமி சர்க்கிளாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வானத்தில் ஹை ஆல்டிடியூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் சர்க்கிளாகவே ஃபார்ம் ஆகும். கம்ப்ளீட் சர்க்கிள். நம்ம சின்ஸ் ஒரு பார்ட்லேருந்து நம்ம சர்ஃபேஸ் நம்ம ஏர்த்லேருந்து நம்ம பார்க்கறதுனால ஐ மீன் சர்ஃபேஸ்லேருந்து கீழே இருந்து பார்க்கறதுனால லோவர் ஆல்டிடியூட்ல எப்பவுமே நம்மளுக்கு ரெயின்போ வந்து செமி சர்க்கிளாக தான் தெரியும். இதே நீங்கள் ஏர்பிளைனில் போகிறப்பவோ இல்லை ஹை ஆல்டிடியூட்ல இருந்து நீங்கள் ரெயின்போ ஃபார்ம் ஆகிறத பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அ கம்ப்ளீட் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா ரெயின்போவை பற்றின உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். நான் முன்னாடியே நான் சொன்னது தான். ரெயின்போ வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சர்க்கிள். நம்ம கீழேருந்து பார்க்கறதுனால நம்மளுக்கு அது செமி சர்க்கிளாக தெரியுது. ஸோ அந்த செமி சர்க்கிளோட ஆங்கிள் வந்து மோஸ்ட்லி 42 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு, பட் ஸ்டில் ஓகே. ஸோ ரெயின்போ அக்கர்ஸ் வென் இட் இஸ் ரெய்னிங் இன் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்கை அண்ட் சன்னி ஆன் த அதர் பார்ட். கரெக்டாக? நீங்களே இது நீங்கள் நார்மலாக வீட்லேயே நீங்கள் ரெயின்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மத்தியான டைமில் நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா செடிக்கு தண்ணி அடிக்கிறப்போ பைப்பை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா தூக்கி பிடிங்களே அந்த குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படியே நகர்ந்து போகும். அந்த டைமில் ரெயின்போ ஃபார்ம் ஆகிறத கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஒரு பெரிய ஃபவுண்டைன் நல்லா ஹை இதில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த குட்டி குட்டி ட்ராப்லெட் ஃபவுண்டைன்லேருந்து வரது வந்து பார்த்துட்டோம்னா ரெயின்போ அந்த இடத்துல கூட ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாங்க, சன் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் ரெயின் எப்போவுமே ஃபார்ம் ஆகும். அந்த இதில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் காற்றுல இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட் தான் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரிசம். அடுத்தது ரெயின்போ கேன் பி சீன் நாட் ஜஸ்ட் இன் ரெயின் பட் ஆல்சோ மிஸ்ட் அண்ட் ஃபாக் இருக்கிறப்ப கூட வரும். ஓகேவா? பட் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பார்க்கறது கிடையாது. கொஞ்சம் இதாக ஆரம்பிக்கும். மழை காலத்தில் தான் நம்ம அதிகமாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வென்எவர் தேர் ஆர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன் ஏர் அண்ட் லைட் ஷைனிங் ஃப்ரம் பிஹைண்ட் அட் த ரைட் ஆங்கிள். ஸோ இதான் கண்டிஷன்ஸ் ஆர் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ரெயின்போவை பற்றினது. Why sky appears blue? It is due to இந்த ரெண்டு பேத்துக்குமே காரணம். Why sky appears blue and sky is red during sunrise and sunset? It is due to யாரு? Rayleigh scattering. ஞாபகம் இருக்கா? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் அது மேலே படுறப்போ இது லைட் எல்லாத்தையும் எல்லா டைரெக்ஷன்லையும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான். ஸோ நூன் டைமில் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்கை ப்ளூவாக இருக்கிறதுக்கு காரணம் இட் ஹேஸ் டு ட்ராவல் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி வர்றப்போ லைட் கெட் ஸ்கேட்டர்ட் இன் டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன். ஓகேவா? அதே ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஸோ அதனால அப்படி லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வர்றப்போ 6 கலர் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஸ்கேட்டரே ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய ஒரே ஒரு லைட் வந்து பார்த்தோம்னா ரெட். ஏன்னா அதோட வேவ் லென்த் அதிகம், ஸ்கேட்டரிங் கம்மி. ஓகே? ஸோ இது ரெண்டும் இதில் வந்துடும். கிளவுட் அப்பியர்ஸ் ஒய்க்கு காரணம் இது வந்து ரேலே ஸ்கேட்டரிங்ப்பா. இதுக்கு காரணம் மை ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங். ஏன்னா கிளவுட்ல இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸ் மேலே சன்லைட் படுறப்போ சன்லைட்டோட வேவ் லென்த்தை வந்து பார்த்துட்டோம்னா அந்த வாட்டர் டிராப்லெட்டை விட எனக்கு கிரேட்டர் தென்னாவோ ஈக்குவல் டுவாவோ இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, டயாமீட்டர் ஆஃப் த வாட்டர் ட்ராப்லெட் ஆர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா ஆல் த லைட் வில் பி ஸ்கேட்டர்ட் ஈக்குவலி இன் ஆல் டிரெக்ஷன். ஸோ அதனால தேர் won't be formation of any color. ஸோ அதனால தான் cloud appears white. அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் இங்கே தான் நம்ம வரணும். அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் இதில் தான் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு கீழே தான் இது வரும்பா. அப்புறம் இன்னொரு கொஷின் இருக்குது, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒய் ஸ்பேஸ் இஸ் டார்க்னு கேட்பாங்க. ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியரே கிடையாது. ஒய் ஸ்பேஸ் இஸ் டார்க் நீங்கள் கேட்கலாம். சூரியன்லேருந்து லைட்டு வருது, நம்மளோட ஏர்த் ஃபுல்லாக நல்ல வெளிச்சம் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பேஸுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஏன் வந்து எந்த லைட்டையும் பார்க்க முடியாது. லைட் இருக்கும், பட் ஆனால் எல்லா பக்கமும் பிரைட்டாக இருக்காது, டார்க்காக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே ஃபுல்லாக வேக்யூம் இருக்குது. எந்த விதமான ஏர் மாலிகுல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏர் மாலிகுல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் அங்கே லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டு எல்லா பக்கமும் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ சின்ஸ் மேலே வந்து பார்த்துட்டோம்னா எந்த விதமான ஏர் மாலிகுல்ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸுமே கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய ஜங்க்ஸாக தான் இருக்கும். அதனால அங்கே எந்த விதமான ஸ்கேட்டரிங்கும் இல்லை. தேர்ஃபோர் த ஸ்பேஸ் அப்பியர்ஸ் டார்க். இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஒய் ஸ்பேஸ் அப்பியர்ஸ் டார்க். ஓகேவா? நான் எழுதியே இது பண்ணிடுறேன். ஒய்
space is dark. ஸ்பேஸ்னா மேலே ஏர்த்துக்கு மேலே போனதுக்கு அப்புறம் ஓகேவா. காரணம் என்ன? நோ அட்மாஸ்பியர், அதாவது வெறும் வேக்யூம் தான் இருக்கு. அண்ட் நோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்கேட்டர். எல்லாமே பெரிய பெரிய ஜங்க்ஸாக தான் இருக்கும், பெரிய பெரிய பாறை அந்த மாதிரி மீட்டியோரைட் அப்படி தான் இருக்கும் ஓகேவா. சரி, இப்போ ஒய் ஸ்டார் ட்விங்கிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஒய் ஸ்டார் ட்விங்கிள் கைஸ், இதுவும் நிறைய பேர் ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பாக படிக்கிறீங்க. இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே தான் நான் நின்றுட்டுருக்கேன் ஓகேவா. இங்கே தான் நான் நின்றுட்டுருக்கேன் ஓகே. ஸோ ஸ்டார் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது. அப்போது எனக்கு மேலேயே நிறைய அட்மாஸ்பியர்ஸ் இருக்கா யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே போக போக வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் ஓசோன் இருக்கும், அப்புறம் வேக்யூம் இருக்கும், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்டாருக்கும் எர்த்துக்கும் நடுவுலையே பல லைட் இயர்ஸ் இருக்குது ஓகேவா. கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு லைட் இயர்ஸ். சன்னே நம்மளுக்கு ரொம்ப தூரம், ஸ்டார்ல நீங்க யோசிச்சு பாருங்க இன்னும் எவ்வளவு தூரம். அப்ப என்ன ஆகும்னா இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரிஜினல் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்காங்க, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த சன்லேருந்து வரக்கூடிய லைட்டு வந்து மீடியம் விட்டு மீடியம் மாறி வரப்போ, ஏன்னா இங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறிட்டே இருக்கு கரெக்டாக. ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கும் கரெக்டாக. ஒன்று டென்சராக இருக்கலாம், ரேரராக இருக்கலாம், மறுபடியும் டென்சர் ரேரர் வேறு வேறு இதில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் இங்கே வரும், அப்புறம் இங்கே மீடியம் மாறுறதுனால மறுபடியும் பெண்ட் ஆகும், அப்புறம் மறுபடியும் மீடியம் மாறும் அதனால எனக்கு மேபி பெண்ட் ஆகும், அப்புறம் மறுபடியும் எனக்கு மீடியம் மாறும் அதனால எனக்கு பெண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் மீடியம் மாறுது அதனால கடைசியாக எனக்கு இங்கே வருது ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்னென்னா நான் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன்னு வச்சுக்காங்களேன். ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டேன் அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டார் வந்து பார்த்துட்டோம்னா நான் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன். அதாவது இது நான் பார்த்துட்டு இருக்கிறது இதுப்பா, ஆனால் ஒரிஜினல் ஸ்டார் வந்து இங்கே இருக்கும். இதுதான் ஒரிஜினல் பொசிஷன். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் ஓகேவா. நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்பேரண்ட் பொசிஷன். அப்பேரண்ட்னா ஒரு இலூஷன் மாதிரின்னு வச்சுக்காங்களேன், இலூஷன். காரணம் மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன். மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் ஆர் அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் ரெண்டும் ஒன்று தான். மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ ஸ்டாருக்கும் நம்மளுக்கும் நடுவில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மீடியாஸ் ப்ரெசன்ட். ஸோ அந்த நிறையா மீடியா வழியாக வந்து பார்த்துட்டோம்னா லைட் என்டர் ஆகிறப்போ இட் ஹேஸ் டு அண்டர்கோ மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்னால எனக்கு அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், த ஸ்டார் சீம்ஸ் டு பி லைக் ட்விங்க்லிங், விட்டு விட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி. ஏன்னா ஸ்டார் அப்படி விட்டு விட்டெல்லாம் எரியாது, அது இட் க்ளோஸ் கண்டினியூஸ்லி. பட் இந்த இஃபெக்ட்னால வி ஃபீல் இட் டு பி லைக் அண்ட் ட்விங்க்லிங் எஃபெக்ட், அப்படியே வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுவும் ஒரு சில டைம்லலாம் உங்களுக்கு ஸ்டார் வந்து ப்ளூ கலரில் தெரியற மாதிரி இருக்கும், ரெட் கலரில் தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிக்சர் வேணால் இங்கே நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது ஓகேவா. ஸ்டார் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்மளுக்கு வர்றப்போ இது அவுட்டர் ஸ்பேஸ் டார்க். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வேக்யூமோ இது ஏர் மாலிகுல்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இங்கே வர்றப்போ கண்ணுக்கு வர்றப்போ எனக்கு இப்படி தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குறப்போ எந்த வேவ் லென்த் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட பொசிஷன், அந்த ஸ்டார் என்ன லைட் எமிட் பண்ணுது, என்ன ஸ்பெக்ட்ரா, அதை பொறுத்தெல்லாமும் இருக்குது. ஒரு சில டைம் நீங்கள் ஸ்டாரை ரெட் கலரில் கூட பார்ப்பீங்க. அதுக்கு பேர் ரெட் ஷிஃப்ட், ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதெல்லாம் நீங்கள் 12th படிப்பீங்க. ரெட் ஷிஃப்ட் அண்ட் ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு படிப்பீங்க. ஃபைன், இது வரைக்கும் ஓகேவா. ஒய் ஸ்டார் ட்விங்கிள் அப்படிங்கிறது. இன்னொன்று இதுலேயே ஒரு கொஷின் அட்டாச் ஆகியே வரும். சரிப்பா, ஸ்டார் ட்விங்கிள் ஆகுது, ஏன் பிளானட் வந்து ட்விங்கிள் ஆகலைன்னு கேட்கலாம் ஓகேவா. ஸ்டாரை கம்பேர் பண்ணுறப்போ பிளானட் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ தூரம் தான்ப்பா. ஸ்டாரை கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்யூரி, வீனஸ் முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டோம்னா அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிளானட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. பிளானட்டுக்கும் நம்மளுக்கும் நடுவில் மேபி ஒரே ஒரு மீடியம் தான் இருக்கும் கரெக்டாக. ஒரு மீடியமோ 2 மீடியமோ தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் இப்படி சும்மா ஒரே ஒரு பெண்டிங் மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஸோ அதனால இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது பெண்ட் ஆகிற ட்விங்கிள் ஆகிற மாதிரி தெரியாது. தேர் இஸ் நோ மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். நோ மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்
takes place. No multiple refraction takes place between planet and the earth. நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த கேப்ல. பட் ஆனால் ஸ்டாருக்கும் நம்மளுக்கும் நடுவில் நிறைய மீடியா இருக்கிறதுனால அங்கிருந்து வரக்கூடிய லைட் டிராவல் ஆகி வர்றப்போ நிறைய மீடியமை கிராஸ் பண்ணி வர்றப்போ அது வந்து பெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் இட் ட்விங்கிள்ஸ். பிளானட் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால நோ மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ நம்மளுக்கு ட்விங்கிள் ஆகிற மாதிரியோ அது க்ளோ ஆகிற மாதிரியோ நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம இது மூன் வந்து பார்த்துட்டோம்னா க்ளோ ஆகும். ஓகேவா, ஃபைன். இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, the planet can be considered as a point size. ஓகேவா, பாயிண்ட் சைஸ். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய எனக்கு இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம்னா இட் கேன் ஆவரேஜ் அவுட் டு பி 0. ஸோ பாயிண்ட் சைஸா. ஸோ நிறைய பிளானட்ஸ் இருக்கா, அப்போ இந்த பிளானட்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா லைட், அதாவது இப்போ நம்ம இது ஐன்னு வச்சுக்காங்க, இந்த ஐக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய அந்த பிளானட்லேருந்து வரக்கூடிய லைட் எல்லாமே ஐயில் என்ட்ரு ஆகிறப்போ ஆல் த ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்னா ட்விங்க்லிங் எஃபெக்டை நல்லிஃபை பண்ணிடும். நான் சொல்றது புரியுதா? ஆல் த பிளானட்ஸ் ஆர் கன்சிடர் டு பி எ பாயிண்ட் சைஸ். அப்போ அந்த பாயிண்ட் சைஸ்டு ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட்டு நம்ம கண்ணுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ அதோட எல்லாத்தோட ஆவரேஜ் வேல்யூ நீ பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆவரேஜ் அவுட்ஸ் டு பி 0. அப்போ நான் இட் நல்லிஃபை த ட்விங்க்லிங் எஃபெக்ட். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நான் சொன்ன முன்னாடி ரீசனே நீங்கள் கூட சேர்த்திக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஓகே, அடுத்தது வேற என்ன இருக்கு? ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக வந்து இதுக்கு காரணம் வந்து அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் தான். மெயினாக சொல்லணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேட் சன்செட். ஓகேவா, அது என்னப்பா அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அப்படின்னா, பாருங்க எர்த் இப்படி இருக்கு அப்படின்னா இதில் இப்படி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு லைன் போடுங்க, டேஞ்சன்ட் வரைங்க. இதைத்தான் ஹாரிசான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரிசான் புரியுதா? எர்த்தா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குதா, லைக் உங்களுக்கு ரவுண்டாக இருக்குப்பா, அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி போட்டு இதுதான் டேஞ்சன்ட், இப்படி போட்டால் இதுவும் டேஞ்சன்ட், இதுவும் டேஞ்சன்ட். அதாவது அதுக்கு மேலே அவுட்டரில் டச் ஆகிட்டு வர மாதிரி நம்மளாம் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஹாரிசான் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றானுங்கன்னா அட்வான்ஸ்டு சன்ரைட். அது என்ன அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அப்படின்னா, சன் இன்னி ஹாரிசானுக்கு கீழே தான் இருக்கும், ஆனா இந்த மல்டிபிள் ரிஃப்ராக்ஷனால சன் மேல வந்துட்ட மாதிரி தெரியும். எப்படி 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இது மேல வந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆனா இன்னி சன் எப்படி இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னி சன் எப்படி இருக்கு, ஹாரிசானுக்கு கீழே தான்ப்பா இருக்கு. டியூ டு அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் அப்பேரண்ட் பொசிஷன் மேல தெரியும். சொல்ற புரியுதா? ஒரிஜினல் சன் ஹாரிசானுக்கு கீழே இருக்கு, இந்த மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்னால சன்னு வந்து மேல வந்த மாதிரி எனக்கு தெரியும். 2 மினிட்ஸ் முன்னாடியே மேல வந்த மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் அட்வான்ஸ்டு சன்ரைஸ். நான் சொல்றது புரியுதா? ஒரிஜினல் சன் ஹாரிசானுக்கு கீழேயே தான் இருக்கும், இந்த மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்னால அந்த சன்னோட இமேஜ் எனக்கு மேல தெரியும். ஓகேவா, அது வந்து அப்பேரண்ட் பொசிஷன், ஒரு இலூஷன். ஸோ 2 மினிட்ஸ் டிலே இருக்கும் எப்பவுமே. ஓகேவா, ஸோ 2 மினிட்ஸ் முன்னாடியே எனக்கு மேல வந்த மாதிரி எனக்கு தெரியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அட்வான்ஸ்டு சன்ரைஸ். புரிஞ்சா? அட்வான்ஸ்டு சன்ரைஸ்னா புரியுதா? 2 மினிட்ஸ் எனக்கு ஏர்லியராகவே முன்னாடி வந்த மாதிரி தெரியும். அது என்னப்பா டிலேடு சன்செட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ப்பா, ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, சன் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சுவலாக ஹாரிசானுக்கு கீழே போயிடும், ஹாரிசானுக்கு கீழே சன் போயிருச்சு. இருந்தாலும் அதோட டியூ டு அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் மூலியமா சன்னோட இமேஜ் எனக்கு மேலேயே இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆக்சுவலாக 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உள்ள போயிருச்சு. டைமை வச்சே உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்காங்களேன். இருங்க, 2 இதுக்கும் நான் சொல்றேன். இது ஹாரிசான், ஓகேவா, இது ஹாரிசான். இப்போ மார்னிங்க்கு நான் சொல்றேன். ஒரிஜினல் சன் எனக்கு இன்னும் இங்க இருக்குது. ஓகேவா, நான் இந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். இதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்க, ஏன்னா நம்ம ஹாரிசான்ல தான் இருப்போம். எர்த்தோட சர்ஃபேஸ் இது, நம்ம இப்படிதான் இருப்போம். ரைட்டா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சன். ரைட், ஒரிஜினல் சன் இன்னி இங்க இருக்கும், ஆனா மல்டிபிள் ரிஃப்ராக்ஷனால சன் முன்னாடியே மேல வந்த மாதிரி எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு எவ்வளவு, இது 2 மினிட்ஸ் முன்னாடியே மேல வந்த மாதிரி தெரியும். ஆக்சுவலா இப்போ நீங்க கூகுள்ல செக் பண்றீங்கன்னு வச்சுக்காங்களேன். கூகுள்ல செக் பண்றப்ப வந்து பார்த்துட்டோம்னா அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க 6:05 AM 6:05
ஏஎம் தான் சன்ரைஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்காங்க. பட் ஆனா எனக்கு இங்க எப்படி தெரியும், 6:03 ஏஎம்கே சன்னு மேல வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, இந்த ஹாரிசான்ல வந்து பார்த்துட்டோம்னா அது முன்னாடியே கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு இல்யூஷன். அப்போ மேலே பார்த்துட்டு இருக்கிற நீங்க பார்த்துட்டு இருக்கிற சன் என்னது, ஒரிஜினல் சன்னா கிடையாது. அந்த சன் வந்து பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் அன் illusion. ஓகேவா? தட் இஸ் அன் apparent position of the sun due to multiple refraction. அடுத்தது அதே மாதிரி தான் இங்கேயும் சன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க இருந்துச்சுப்பா. இப்போ சன் வந்து பார்த்துட்டோம்னா கீழே இறங்குது. இப்போ சன் வந்து கரெக்டா இப்போ பாருங்க ஒரு 5:30க்கெல்லாம் 5:45க்கு சன் செட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ சன் கீழே போயிருச்சு. ஆனா சன் வந்து பார்த்துட்டோம்னா மேல இன்னியும் தெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது 5:47 வரைக்கும் சன் மேல தெரியும். 2 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உள்ள போயிருச்சு. பட் ஆனா இருந்தாலும் எனக்கு மேல தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் டிலேட் சன் செட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே 2 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கப்பா. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஹாரிசான் டு ஹாரிசான். ஒரு ஒரு இடத்துல இருக்கிறப்போ அது மாறும். ஓகேவா? எனி டவுட்? வாட் இஸ் அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேட் சன்செட், ஹாரிசான்னா என்ன அப்படிங்கிறது? இது எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிஃப்ராக்ஷனோட நேச்சுரல் ஃபினாமினாப்பா. இது எங்கெங்கெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? அது போக உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் தெரியும்ல, நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு தொட்டி இருக்கும். தொட்டிக்குள்ளே ஏதோ ஒரு பக்கெட் விழுந்திருக்கும். நம்ம வந்து கையை விட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் மேலே இருந்து பார்க்கறக்கு பக்கெட் மேலே தெரியற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அதுக்கும் காரணம் மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன். அப்புறம் ஒரு பெரிய இது எடுத்துக்காங்க. இருங்க, ரிஃப்ராக்ஷனோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ரிஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒரு பென்சிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் பீக்கருக்குள்ளே நீங்கள் டிப் பண்ணீங்கன்னா பென்சில் கட் ஆன மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது வந்து பார்த்துட்டோம்னா கட் ஆகிருக்காது. ஓகேவா? அது பெண்ட் ஆகிருக்கும் டியூ டு ரிஃப்ராக்ஷன். அதே மாதிரி தான் ஒரு காயின் ஒரு பீக்கருக்குள்ளே போட்டிருப்பீங்க. அந்த காயின் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கையை விட்டு பார்த்தா தான் தெரியும் அது பாட்டமில் இருக்குன்ட்டு. இதுக்கும் காரணம் வந்து பார்த்துட்டோம்னா ரிஃப்ராக்ஷன். So, why sky appears blue? Why sky appears red during sunrise and sunset? Why cloud appears white? Why star twinkle? Why planets do not twinkle? Why there is a delayed sunrise and advanced sunrise and delayed sunset? Rainbow. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் இது ஸ்பெக்குலார் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா என்னதுப்பா, கிரானுலார் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிரானுலார் ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து ரஃப் சர்ஃபேஸில் லைட்டு பட்டு எல்லா பக்கமும் போச்சுன்னா. ஸோ ஏர்த் மேலே லைட்டு படுறது வந்து பார்த்துட்டோம்னா ரஃப் சர்ஃபேஸில் லைட் படுது. அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் கிரானுலார் ரிஃப்ளெக்ஷன். அது நடக்கிறதுனால தான் லைட் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பார்ட் ஆஃப் லைட் நம்மளுக்கு அப்படியே மேலே திரும்பி போயிடுது. ஓகேவா? ஃபுல் இன்டென்சிட்டியில் நம்மளுக்கு வர்றது கிடையாது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு வந்து அந்த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐயில் நான் பிக்சர் காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஐ குவைட் ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபுள். ஸோ பசங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஃபெக்ட் ஆஃப் ஐயில் அதை நானே ஒரு டைம் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ஐப்பா. இது வந்து நார்மல் ஐ. ஓகேவா? 2-3 காப்பி எடுத்துக்கிறேன். இது எப்படி கரெக்ட் பண்ணுறது, டிஃபெக்டிவ் ஐயில் எனக்கு எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 இதை இங்கே நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட் திஸ் பி. மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு நார்மல் ஐ. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ஐ. ஓகே, நார்மல் ஐ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லைட் வந்து பார்த்துட்டோம்னா உங்கள் கண்ணில் பட்டு ரிஃப்ராக்ஷன் நடந்து கார்னியாவில் ரிஃப்ராக்ஷன் நடந்து லென்ஸுக்குள்ளே படுறப்போ மறுபடியும் இங்கே அக்வஸ் ஹியூமருக்குள்ளே போகிறப்போ இது கரெக்டாக போய் எங்கே படும், இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ரெட்டினா மேலே எக்ஸாக்டாக படும். இங்கே தான் இமேஜ், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நார்மல் ஐ. கண்ணாடியே போடாதவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது மயோஃபியா இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டோம்னா மயோஃபியா. மயோஃபியா இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து பார்த்துட்டோம்னா டிஃபெக்டிவ் ஐ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. லைட் வந்து பார்த்துட்டோம்னா போய் கண்ணில் படும், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ இந்த லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் எலாங்கேட்டட் ஆயிருக்கும்ப்பா நம்மளுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே முன்னாடியே எனக்கு விழுந்துடும். ரெட்டினா மேலே விழுந்தா தானே நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். முன்னாடியே விழுந்துறதுனால நம்மளுக்கு பிளர்டாக இருக்கும்.
ஓகேவா? இதுதான் டிஃபெக்டிவ் ஐ, மயோபியாவோட டிஃபெக்டிவ் ஐ. சரி, இது எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வைக்கணும். நம்ம கண்ணுக்கு ஏற்ற பவர் வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி வைக்கிறப்ப இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, லிசன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லென்ஸ் பற்றியெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இது வந்து வச்சதுக்கப்புறம் இந்த லென்ஸ் என்ன பண்ணும், கரெக்டாக நம்ம கண்ணு மேலே வந்து பார்த்துட்டு கண்ணுக்குள்ளே ரெட்டினாவில் போய் வந்து பார்த்துட்டோம்னா பட வைக்கும். ஸோ இங்கே லைட்டாக பெண்ட் ஆகும். அப்புறம் எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டோம்னா ரெட்டினா மேலே போய் பட வைக்கும் இது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் மயோபியா. இது வந்து டிஃபெக்ட். இது வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டட். புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஓகேவா? இதை நிறைய பேர் கொஞ்சம் வரைஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக கொடுத்துருந்தேன். வரைஞ்சு காமிங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான். சரி, இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா இப்போ இதுக்கு வச்சுக்கலாம். ஹைப்பர் மெட்ரோபியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஹைப்பர் மெட்ரோபியா இதை நான் எடுத்துடுறேன். ஹைப்பர் மெட்ரோபியா, ஹைப்பர் மெட்ரோபியாப்பா. இங்க என்ன நடக்கும்னா டிஃபெக்டிவ் ஐ, டிஃபெக்டிவ் ஐ. ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மரம் இருக்கு, ஆப்ஜெக்ட், இதை பார்க்குறாங்க. ஸோ கண்ணு மேலே போய் படுது. எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ ரெட்டினாவை தாண்டி பின்னாடி போய் எனக்கு விழுகும். இதுவும் பிளர்டாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸ் லென்ஸை வைக்கலாம். இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய அதே மரத்தை பார்த்தீங்கன்னா லைட்டு போய் எனக்கு படும். ஸோ ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு லைட்டாக பெண்ட் ஆகும். அப்புறம் எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது மேலே போய் படும். இது வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டட். ஓகேவா? ஃபைன். இவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் லென்ஸை வச்சு நம்ம பண்ணி நம்ம கண்ணோட டிஃபெக்டை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டிருக்கிறவங்களாம் அப்படி தான் பண்ணுறோம். ஓகேவா? இதை நீங்கள் இன்டர்னலாகவும் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸை நீங்கள் லேசர் மூலியமாகவும் அதோட கர்வேச்சரை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஐ திங்க் நான் எல்லா பார்ட்டையுமே கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீ அடுத்தது நான் போக வேண்டியது வந்து டிரெக்டாக வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் அண்ட் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட என்னது ரே டயக்ராம்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ரொம்ப டீட்டெயில்டாக நான் நடத்தியிருக்கேன். ஸோ எந்த இடத்துலையும் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நினைக்காதீங்க. ஸோ சிபிஎஸ்சி போர்டில் இருக்கிறவங்க மெட்ரிக்கில் இருக்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. மெட்ரிக்கில் இருக்கிறவங்க சிபிஎஸ்சியில் இருக்கிறதையும் தெரியும். ஆக்சுவலாக மெட்ரிக்கில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு சிபிஎஸ்சியில் இருக்கிறது போகவே உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் வச்சுக்காங்களேன். லெசன்ஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் வேறு லெசன் உங்களுக்கு தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக இருக்குது. அது நான் உங்களுக்கு தனியாகவே நான் போடுறேன். அது சிபிஎஸ்சியில் சுத்தமாகவே கிடையாது. ஸோ அதனால் அது நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ WTS அகாடமியில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குப்பா. ஸோ தயவுசெய்து உங்களோட சீட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கேளுங்க. வில் பி ப்ரொவைடிங் டீட்டெயில்ஸ் ஃபார் டெமோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் கன்ஃபார்ம் யுவர் சீட். ஸோ எங்களோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் மற்ற இது மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக பே பண்ணிட்டு தான் இங்கே வரணும் அப்படிங்கிறது கிடையாது. பிடிக்கும் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணீங்கனாலே போதும். ஃபைன். எனி டவுட்? ஓகே, ஐ வில் வைண்ட் அப் ஹியர்.